வெல்கம் டு பாப்பூஸ் கிராமத்து சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தான் ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் சூப்பு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சேர்த்திக்கணும். ரொம்ப நல்லது. சளிக்கும் கைகால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 5 ஸ்பூன் மல்லி, 3 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6-7 மிளகா போட்டுக்கோங்க. இது காரம் கம்மி தான், அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நல்லா காரமாக இருந்தால் ஒரு 5 மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது கூட 5 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்துருக்கோம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த ஆட்டுக்காலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும், அப்போ தான் சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பாட்டிங்க செய்கிற மாதிரி நம்ம ஆட்டுக்கால் சூப்பும் விறகடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாரத்தில் எப்படியாவது ஆட்டுக்கால் சூப் ஒரு தடவையாவது குடிச்சிருங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை உள்ளே சேர்த்திக்கலாம். நம்ம விறகடுப்பில் செய்கிற ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் லைட்டாக கொதிவிட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஆட்டுக்காலை வேக விடுங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் ஆட்டுக்கால் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆட்டுக்கால் நிறையா போட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும். மறக்காமல் நம்ம ஆட்டுக்கால் சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.